பொதுவாகவே உரிமையை பற்றி பேசக்கூடிய நாம் கடமையை பற்றி நினைப்பது கூட கிடையாது. ஆனால் நான் ஒரு வழக்கறிஞனாக அதை எப்படி நினைத்து பார்ப்பது என்றால், உங்களுக்கு தெரியும், அரசியல் நிர்ணய சட்டம் என்கிற ஒரு சட்டம் தான் நம்முடைய நாட்டை வழிநடத்தி செல்லுகிறது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் என்று அது குறிக்கப்படும். இந்த அரசியல் நிர்ணய சட்டத்தின் அடிப்படையிலே பதிவாகக்கூடிய வழக்குகள் தான் ரிட் பெட்டிஷன் என்று சொல்லுவார்கள். ரிட் மனுக்கள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எந்த ஒரு உரிமை பாதிக்கப்பட்டாலும் அந்த ரிட் மனுவை உயர்நீதிமன்றத்திலே பதிவு செய்வார்கள் அல்லது உச்சநீதிமன்றத்திலே பதிவு செய்யலாம். ஒரு கணவனோ அல்லது மனைவியோ அல்லது உறவினரோ அல்லது காதலித்த பெண்ணோ பையனோ காணாமல் போய்விட்டால் கூட ஆட்கொணர்வு மனு என்று ஒன்று தாக்கல் செய்வார்கள். ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸ் என்று அதற்கு பெயர். இந்த மனுக்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று குறிப்பிடப்படக்கூடிய அடிப்படை உரிமைகள். அந்த அடிப்படையிலே எழக்கூடிய மனுக்கள். எதற்கு இதை சொல்ல வருகிறேன்? அரசியல் நிர்ணய சட்டம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்பதை மிக விரிவாக பேசுகிறது. மிக விரிவாக பேசுகிறது. எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய உரிமைகள் என்று நினைக்கக்கூடிய எதுவும் பாதிக்கப்பட்டால் இந்த உரிமை வேண்டும் என்று உடனே மனு தாக்கல் செய்யலாம் என்று நம்முடைய அரசியல் சட்டத்தை உருவாக்கிய தலைவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். என்ன காரணம் என்றால், இந்த நாட்டில் வாழக்கூடிய யாரும் தங்களுடைய உரிமையை, அடிப்படை உரிமையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக. இதற்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்கிறது. சரி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கிறதா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அவ்வளவு விரிவாக இருக்கிறது அரசியல் நிர்ணய சட்டத்திலே. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கிறதா என்று பார்த்தால் நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். ஒரு 1.5 பக்கத்திலே அது முடிந்து விடுகிறது. அந்த டியூட்டிஸ் கூட எதை சொல்லுகிறார்கள் என்றால், தேசிய கொடிக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், தேசிய கீதத்திற்கு நீங்கள் பாடினால் எழுந்து நிற்க வேண்டும், இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கக்கூடாது என்பன போன்றதான் கடமையாக சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர, வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்வதும் கடமைதான் என்றெல்லாம் அரசியல் நிர்ணய சட்டம் சொல்லவில்லை.